வணக்கம் பூனை நண்பர்களே. நீங்க உங்க செல்ல பூனைய மடியில வச்சு செல்லமா கொஞ்சிட்டு இருக்கீங்க. அதுவும் குர் குர்னு சத்தத்தோட உங்களோட அன்பை ஏத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு கப் உங்க கையில ஒரு சின்ன கடி. அந்த நொடி உங்க மனசுல என்ன ஓடும்? ஐயோ, நம்ம பூனைக்கு நம்மள பிடிக்கலையா? நாம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? இல்ல இது பாசத்துல கடிக்குதா? இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். இந்த சின்ன கடிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது அன்பா, கோபமா, இல்ல ஒரு பயங்கரமான ஆபத்தோட எச்சரிக்கையா? இந்த வீடியோல நம்மளோட செல்ல பிரவுடிங்க ஏன் நம்மள கடிக்குது, கீறுது, அப்படி ஒருவேளை நடந்தா நம்ம என்ன செய்யணும், முக்கியமா என்ன செய்யவே கூடாதுன்னு முழுசா, காமெடியா ஆனா ரொம்ப சீரியஸா பார்க்க போறோம். முதல்ல உங்க வீட்ல இருக்க குட்டி புலியோட பேர கமெண்ட்ல தட்டி விடுங்க. பார்க்கலாம் யாரு வீட்ல பெரிய ரவுடி இருக்குன்னு. சரி, விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம வீட்டு சோஃபால பஞ்சு மிட்டாய் மாதிரி சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஜீவன் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான காட்டு வேட்டைக்காரனோட வம்சம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உண்மை. பூனைகளோட உடம்புல இன்னைக்கும் அந்த வேட்டைக்காரனோட மரபணுக்கள் அப்படியே தான் இருக்கு. அதோட கூர்மையான நகங்கள், பற்கள் எல்லாம் சும்மா ஷோவுக்கு இல்ல. அது தன்னை பாதுகாத்துக்கவும் இரையை பிடிக்கவும் இயற்கை கொடுத்த ஆயுதங்கள். நாம அத வீட்டுக்குள்ள கொண்டு வந்து செல்லமா வளர்த்தாலும் அதோட உள்ளுணர்வு அப்படியே தான் இருக்கும். திடீர்னு விளையாடும்போது நம்ம கைய அதோட இரையா நினைச்சு கடிக்கலாம், இல்ல பயத்துல நம்மள கீறிடலாம். அதனால ஒரு பூனை கடிக்குதுன்னா அது நம்மள வெறுக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அது அதோட இயல்பு. அந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நாம எப்படி பாதுகாப்பா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சிறந்த பூனை உரிமையாளரோட கடமை. வாங்க அந்த கடமைய சரியா செய்ய கத்துக்கலாம். பிளாக் 1. காதல் கடிக்கும், கடுப்பு கடிக்கும் உள்ள வித்தியாசம். எல்லா கடிகளும் ஒண்ணில்ல பாஸ். உங்க பூனை உங்க கைய லேசா மென்மையா கடிச்சு உடனே எடுத்துட்டா அதுக்கு பேரு லவ் பைட், அதாவது காதல் கடி. இது பொதுவா பூனைகள் தங்களோட பாசத்தை வெளிப்படுத்த செய்யற ஒரு செயல். பூனை குட்டிகள் தங்களுக்குள்ள விளையாடும் போது இப்படித்தான் கடிச்சுக்கும். ஆனா இதே கடி கொஞ்சம் அழுத்தமா, தோலுக்குள்ள பதியிற மாதிரி உருமலோடவோ இல்ல காதை பின்னுக்கு சாய்த்தபடியோ விழுந்தா அது டேஞ்சர் சிக்னல். அதுக்கு உங்க மேல கோபமோ பயமோ எரிச்சலோ இருக்குன்னு அர்த்தம். பூனைகளோட உடல் மொழிய கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட வால் வேக வேகமா ஆடுதா, காதுகள் மடிஞ்சு பின்னாடி போகுதா, கண்கள் விரிஞ்சு உங்களையே முறைக்குதா, இதெல்லாம் என்கிட்ட வராத எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை நம்ம புரிஞ்சுக்காம அதை தொந்தரவு செய்யும் போதுதான் பலமான கடி அல்லது கீறல் விபத்து நடக்குது. அதனால அடுத்த தடவை உங்க பூனை கிட்ட நெருங்கும் போது அது என்ன மூடியில இருக்குன்னு ஒரு செகண்ட் கவனிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஆரம்பிங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்க பூனைக்கும் நல்லது. பிளாக் 2. என் சோப்பாவை விட்டுட்டு என் கையை ஏன் கீறுற? பூனைகள் கீறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், அது ஒரு விதமான உடற்பயிற்சி. தன்னோட கால் தசைகளை நீட்டி பலப்படுத்திக்க அது கீறும். இரண்டாவது, அதோட நகங்களை பராமரிக்க. பழைய மழுங்கிய நக அடுக்குகள் உதிர்ந்து உள்ள இருந்து புது கூர்மையான நகங்கள் வர்றதுக்கு கீறுறது உதவும். மூணாவது, ரொம்ப முக்கியமான காரணம், தன்னோட எல்லையை மார்க் பண்றது. பூனைகளோட பாதத்துல வாசனை சுரப்பிகள் இருக்கு. அது ஒரு இடத்த கீறும்போது அதோட நகக் கீறல்களோட சேர்த்து அதோட வாசனையும் அந்த இடத்துல பதிஞ்சிடும். இது மத்த பூனைகளுக்கு இது என் ஏரியா உள்ள வராதுன்னு சொல்ற ஒரு போர்டு மாதிரி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அது ஏன் நம்ம கைய கீறுது? நாம பூனைக்குட்டிகளா இருக்கும்போதே நம்ம கைகளை வச்சு அதோட விளையாட பழக்கி இருப்போம். அதனால நம்ம கைகளை அது ஒரு விளையாட்டு பொருளா பார்க்க ஆரம்பிச்சிடும். விளையாட்டோட ஒரு பகுதியா அது நம்ம கைய கீறலாம். இல்லன்னா அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாம செய்யும்போது தயவு செஞ்சு நிறுத்துன்னு சொல்றதுக்காகவும் லேசா கீறலாம். அதனால பூனைகளோட விளையாடும் போது எப்பவும் ஒரு விளையாட்டு பொருளை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். பிளாக் 3. கோல்டன் மினிட். கடிச்ச அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும்? சரி, இப்போ ஒரு விபத்து நடந்துருச்சு, உங்க செல்லப்பூனை உங்க கைய கடிச்சிடுச்சு இல்ல கீறிடுச்சு, ரத்தம் வருது. இந்த நேரத்துல நீங்க செய்யற முதல் சில விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கோல்டன் மினிட்னு சொல்லலாம். பதட்டப்படாதீங்க. முதல்ல அந்த காயம்பட்ட இடத்த ஓடுற தண்ணியில நல்லா கழுவணும். சோப்பு போட்டு கழுவுறது இன்னும் சிறந்தது. ஒரு சாதாரண ஆன்டிபாக்டீரியல் சோப் போதும்.
குறைஞ்சது 5 நிமிஷமாவது அந்த இடத்த நல்லா தேய்ச்சு கழுவணும். எதுக்கு இவ்ளோ நேரம் கழுவணும்? பூனையோட வாயிலையும் நகங்கள்லயும் லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த பாக்டீரியாக்கள் நம்ம தோலுக்குள்ள போய் தொற்றை உண்டாக்காம இருக்க இந்த முதல் கட்ட சுத்தம் ரொம்ப அவசியம். வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துங்க. ரொம்ப சூடான நீர் வேண்டாம். காயத்தை அழுத்தி தேய்க்காம மென்மையா சுத்தி இருக்கிற இடத்தையும் சேர்த்து கழுவுங்க. ரத்தம் வந்தா சுத்தமான துணிய வச்சு லேசா அழுத்தி பிடிங்க. கொஞ்ச நேரத்துல ரத்தம் நின்னுடும். இந்த முதல் படியை சரியா செஞ்சாலே பாதி பிரச்சனைய தவிர்த்திடலாம். பிளாக் ஃபேர்ன் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. பூனை கடிச்ச உடனே நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. அது என்னன்னா, காயத்துல இருந்து விஷத்தை உறிஞ்சி எடுக்கிறேன்னு சொல்லி வாய வச்சு உறிஞ்சுவாங்க. இது சினிமாக்கள்ல வர்ற பாம்பு கடி காட்சி மாதிரி. ஆனா பூனை கடிக்கு இத செய்யவே கூடாது. இப்படி செய்யறதால உங்க வாயில இருக்கிற பாக்டீரியாக்கள் அந்த காயத்துக்குள்ள போகும். அதே மாதிரி பூனையோட வாயில இருந்த பாக்டீரியா உங்க வாய்க்கு வரும். இது 2 பக்கமும் ஆபத்து. இன்னொரு பெரிய தவறு, காயத்து மேல ஹைட்ரஜன் பெராக்சைடு, டெட்டால் இல்ல ஆல்கஹால் கலந்த ஸ்பிரிட் போன்ற கடுமையான ரசாயனங்களை நீர்வாகி ஊத்துறது. இது காயத்தை சுத்தம் செய்யும்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த கடுமையான கெமிக்கல்கள் நம்ம தோல்ல இருக்கிற நல்ல செல்களையும் அழிச்சிடும். இதனால காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது மட்டும் இல்லாம பூனைக்கடி ஆழமானதா இருக்கும். நீங்க மேல என்னதான் ஊத்தினாலும் அது காயத்தோட ஆழத்துக்கு போய் அங்க இருக்கிற பாக்டீரியாக்களை அழிக்காது. அதனால மிதமான சோப் மற்றும் தண்ணீர் தான் முதல் உதவிக்கு சிறந்த நண்பன். மத்த கெமிக்கல்களை டாக்டர் ஆலோசனை இல்லாம தொடவே தொடாதீங்க. பிளாக் ஃபந்தர் வில்லன் அறிமுகம். பூனையின் வாயில் மறைந்திருக்கும் ஆபத்து. பூனையின் கடி ஏன் இவ்வளவு ஆபத்தானது? அதுக்கு காரணம் அதோட வாயில வாடுற ஒரு சூப்பர் வில்லன் பாக்டீரியா தான். அதோட பேரு பாஸ்டரெல்லா மல்டோசிடா, பெஸ்டரெல்லா முல்டோசிடா. பேரு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இவன் பண்ற வேலை ரொம்ப டேஞ்சரானது. ஈக்டீஷன் 70 முதல் 90% பூனைகளோட வாயில இந்த பாக்டீரியா சர்வ சாதாரணமா வாசம் செய்யுது. பூனைக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அது நம்மள கடிக்கும்போது அதோட உமிழ்நீர் மூலமா இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடும். நம்ம உடம்புக்கு இது ஒரு புது எதிரி. அதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இத எதிர்த்து போராடுறதுக்குள்ள இந்த பாக்டீரியா ரொம்ப வேகமா பல்கி பெருகி கடுமையான தொற்று நோய இன்ஃபெக்ஷன் உண்டாக்கிடும். இந்த தொற்று சில மணி நேரங்களிலேயே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். கடித்த இடம் வீங்க ஆரம்பிக்கும், சிவந்து போகும், கடுமையான வலி ஏற்படும். அதனால பூனை கடி சின்னதுதானேன்னு அலட்சியமா இருக்கவே கூடாது. அந்த சின்ன கடிக்குள்ள ஒரு பெரிய வில்லன் ஒளிஞ்சிருக்கான்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் 6 ஏமாற்றும் காயம். ஆழமான துளைகளின் ஆபத்து. ஒரு பெரிய வெட்டு காயத்தை விட பூனையின் சின்ன பல்தடம் ஏன் ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியுமா? காரணம் அதோட பற்களின் அமைப்புதான். பூனைகளோட பற்கள் ஊசி மாதிரி ரொம்ப கூர்மையா சின்னதா இருக்கும். அது கடிக்கும்போது நம்ம தோல்ல ஒரு ஆழமான ஆனா சின்ன துளையை உண்டாக்கும். வெளிய பார்க்கும்போது அது ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி போயிருக்கும். பிரச்சனை என்னன்னா அந்த அந்த சின்ன துளை நம்ம தோலோட மேல்புறத்துல ரொம்ப சீக்கிரமா மூடிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பூனையோட உமிழ்நீர் மூலமா போன பாக்டீரியாக்கள் அப்படியே மாட்டிக்கும். வெளியே இருந்து காத்து போக முடியாத சூடான ஈரப்பதமான அந்த சூழல் பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. அங்க அதுங்க ஒரு பெரிய பாக்டீரியா பார்ட்டியே நடத்தும். இதனால வெளிய காயம் ஆறிட்ட மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள சீழ் PUS உருவாகி ஒரு பெரிய கட்டியா அப்செஸ் மாறிடும். இந்த மாதிரி ஆழமான காயங்கள்ல தான் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால காயத்தோட அளவை வச்சு அதோட தீவிரத்தை எடை போடாதீங்க. பிளாக் 7 பூனை கீறல் நோய் கேட் ஸ்கிராச் டிசீஸ். இது விளையாட்டில்ல. பூனை கீறல் நோய் அதாவது கேட் ஸ்கிராச் டிசீஸ் CSD. இது ஒரு உண்மையான சீரியஸான நோய். இதுக்கு காரணம் பார்டோனெல்லா ஹென்சலே பாட்டோனெல்லா ஹென்சலேயே என்ற ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பூனைகளுக்கு எப்படி வருதுன்னா தெள்ளுப்பூச்சிகள் ஃப்ளீஸ் மூலமா. ஒரு பூனையிலிருந்து இன்னொரு பூனைக்கு இந்த தெள்ளுப்பூச்சிகள் பாக்டீரியாவை பரப்புது.
ஆனா பூனைகளுக்கு இதனால பெரிய பாதிப்பு வராது. அதுங்க இந்த பாக்டீரியாவோட கேரியரா, அதாவது கடத்தியா மட்டும்தான் இருக்கும். பிரச்சனை எப்போ வருதுன்னா, அந்த பாக்டீரியா இருக்கிற ஒரு பூனை நம்மள கீறும்போதோ, இல்ல கடிக்கும்போதோ, அதோட நகங்கள்ல இல்ல உமிழ்நீர்ல இருக்கிற பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போயிடுது. இது நடந்த சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள்ல காயம் பட்ட இடத்துல ஒரு சின்ன கொப்பளம் மாரி வரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிணநீர் கணுக்கள், லிம்ஃப் நோட்ஸ், அதாவது நம்ம ஆக்குள், கழுத்து போன்ற இடங்கள்ல இருக்கிற நெறிக்கட்டிகள் வீங்க ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து காய்ச்சல், தலைவலி, சோர்வு போன்ற அறிகுறிகளும் டேக்கா யாபே. இதுதான் பூனைக்கீறல் நோயோட ஆரம்பம். பிளாக் 8 தொற்று நோயின் அறிகுறிகள். பாகம் 1 உள்ளூர் அறிகுறிகள். எப்போ பயப்படணும்? நீங்க முதலுதவி எல்லாம் செஞ்ச பிறகும் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்துக்கு அந்த காயத்தை ரொம்ப கவனமா கண்காணிக்கணும். தொற்று நோய் உருவாகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சில அறிகுறிகள் இருக்கு. முதல்ல காயம் பட்ட இடத்தை சுத்தி தோல் சிவந்து போகுதான்னு பாருங்க. அந்த சிவந்த நிறம் கொஞ்சம் கொஞ்சமா பரவுதான்னு கவனிக்கணும். ஒரு பேனாவை வச்சு அந்த சிவந்த பகுதியை சுத்தி ஒரு வட்டம் போட்டா அது பரவுறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2வது வீக்கம். காயம் பட்ட இடம் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற பகுதியும் வீங்க ஆரம்பிக்கும். 3வது சூடு. அந்த இடத்தை தொட்டு பார்த்தா மத்த இடங்களை விட சூடா இருக்கும். 4வது வலி. நேரமாக ஆக வலி குறையறதுக்கு பதிலா அதிகமாகிட்டே போகும். 5வது சீழ். காயத்திலிருந்து மஞ்சள் இல்லனா பச்சை நிறத்துல திரவம் கசிய ஆரம்பிச்சா அது உறுதியான தொற்று நோய்க்கான அறிகுறி. இந்த அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு தென்பட்டாலும் நீங்க உடனே ஒரு டாக்டரை பார்க்கிறது ரொம்ப அவசியம். இது உள்ளூர்ல தொற்று பரவுதுன்னு அர்த்தம். பிளாக் 9 தொற்று நோயின் அறிகுறிகள். பாகம் 2 உடல் முழுதும் பரவும் அறிகுறிகள். இது ரொம்ப சீரியஸ். உள்ளூர் அறிகுறிகளை தாண்டி சில நேரங்கள்ல தொற்று நம்ம உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஆபத்தான நிலை. இதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். முதல் மற்றும் முக்கியமான அறிகுறி காய்ச்சல். உங்க உடம்பு சூடு அதிகமாகி குளிர் ஜுரம் மாதிரி வரும். உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும். 2வது நிணநீர் கணுக்கள் வீக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அக்குள், கழுத்து இல்ல தொடை இடுக்குகள்ல இருக்கிற நெறிக்கட்டிகள் வீங்கி தொட்டா வலிக்கும். இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தொற்றுக்கு எதிரா போராடுதுன்றதுக்கான அறிகுறி. 3வது கடுமையான சோர்வு. உங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். தலைவலி, குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகளும் சிலருக்கு ஏற்படலாம். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தா அதோட அர்த்தம் பாக்டீரியா உங்க ரத்த ஓட்டத்துல கலந்து உடம்போட மத்த பாகங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிடுச்சுன்னு. இந்த நிலைமைய செப்சிஸ்னு சொல்லுவாங்க. இது உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை. அதனால இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம மருத்துவமனைக்கு போகணும். பிளாக் 10 ரேபிஸ். அந்த பயங்கரமான வார்த்தை. பூனை கடிச்ச உடனே எல்லாருக்கும் வர்ற முதல் பயம் ரேபிஸ், அதாவது வெறிநாய்க்கடி நோய். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒழுங்கா தடுப்பூசி போட்ட ஒரு பூனை கடிச்சா ரேபிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. கிட்டத்தட்ட இல்லன்னே சொல்லலாம். ஆனா உங்க பூனை அப்பப்போ வெளியே போயிட்டு வரும், மத்த விலங்குகளோட சண்டை போடும்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதோட உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு தெருப்பூனை கடிச்சிட்டாலோ இல்ல ஒரு பூனையோட நடத்தை ரொம்ப விசித்திரமா ஆக்ரோஷமா இருந்தா ரேபிஸ் நோய்க்கான அபாயம் இருக்கு. ரேபிஸ் ஒரு குணப்படுத்த முடியாத 100% மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடிய நோய். ஆனா சரியான நேரத்துல தடுப்பூசி போடுறது மூலமா இத முழுசா தடுக்க முடியும். அதனால ஒருவேளை உங்களை கடிச்ச பூனைய பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னா இல்ல அதோட தடுப்பூசி வரலாறு தெரியலன்னா உடனே மருத்துவரை அணுகி ரேபிஸ் தடுப்பூசி போடுறது பத்தி ஆலோசனை கேளுங்க. இதுல எந்தவிதமான அலட்சியமும் காட்டவே கூடாது. உங்களோட செல்லப்பூனைக்கும் வருஷா வருஷம் ரேபிஸ் தடுப்பூசி போடுறது உங்களுக்கும் அதுக்கும் பாதுகாப்பு. பிளாக் 11 டெட்னஸ். துருப்பிடிச்ச ஆணிக்கு மட்டும் இல்ல. டெட்னஸ், அதாவது ரணஜன்னி நோய், துருப்பிடிச்ச ஆணி குத்துனா மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையல்ல. டெட்டனஸை உண்டாக்குற கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி என்ற பாக்டீரியா மண்ணு, தூசி
மற்றும் விலங்குகளோட கழிவுகள்ல சர்வ சாதாரணமா இருக்கும். பூனைகளோட நகங்களுக்கு அடியிலையோ இல்ல வாயிலையோ இந்த பாக்டீரியா இருக்கலாம். ஒரு ஆழமான பூனைக்கடி அல்லது கீறல் ஏற்படும்போது இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள எளிதா நுழைஞ்சிடும். அங்க அது ஒரு நச்சுப் பொருளை டாக்ஸின் உருவாக்கி நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். இதனால தாடை தசைகள் இறுகி வாய் திறக்க முடியாம போகும், லாக்ஜா. அப்புறம் உடம்பு தசைகள் எல்லாம் விரைச்சு வலிப்பு வரும். இதுவும் ஒரு உயிருக்கு ஆபத்தான நோய். இதுக்கு தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். டெட்டனஸ் தடுப்பூசி. நாம எல்லாருமே சின்ன வயசுல போட்டிருப்போம். ஆனா இந்த தடுப்பூசியோட சக்தி 10 வருஷத்துக்கு ஒரு தடவை குறையும். அதனால பெரியவங்களும் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை டெட்டனஸ் பூஸ்டர் ஊசி போட்டுக்கணும். உங்களுக்கு கடிபட்டு நீங்க கடைசி 5 வருஷத்துல தடுப்பூசி போடலன்னா டாக்டர் உங்களுக்கு ஒரு பூஸ்டர் ஊசி போட பரிந்துரைப்பாரு. பிளாக் 12 எப்ப உடனே டாக்டர் கிட்ட போகணும்? ஒரு செக்லிஸ்ட். சில சூழ்நிலைகள்ல வீட்டு வைத்தியம், முதலுதவி எல்லாம் பத்தாது. நீங்க உடனே ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம். அது எந்த மாதிரியான சூழ்நிலைகள்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. காயம் ரொம்ப ஆழமா இருந்தா, குறிப்பா பல்தடம் நல்லா பதிஞ்சிருந்தா. 2. ரத்தம் நிக்காம போயிட்டே இருந்தா. நீங்க ஒரு 10 நிமிஷம் அழுத்தி பிடிச்சும் ரத்தம் நிற்கலன்னா உடனே கிளம்பணும். 3. காயம் உங்க முகம், கழுத்து, கைகள், விரல்கள் இல்ல மூட்டுகள்ல ஜாயிண்ட்ஸ் ஏற்பட்டிருந்தா. இந்த இடங்கள்ல தொற்று ஏற்பட்டா அது ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளை உண்டாக்கும். 4. உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய், எய்ட்ஸ், கேன்சர் மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற வியாதிகள் இருந்தா உங்களுக்கு தொற்று ஏற்படுற வாய்ப்பு மத்தவங்களை விட அதிகம். 5. கடிச்சது ஒரு தெருப் பூனையா இருந்தா இல்ல அந்த பூனையோட தடுப்பூசி நிலைமை உங்களுக்கு தெரியலன்னா. 6. நான் முன்னாடி சொன்ன தொற்று நோய்க்கான அறிகுறிகள், சிவந்து போறது, வீக்கம், காய்ச்சல் தெரிய ஆரம்பிச்சா இந்த 6ல எது நடந்தாலும் யோசிக்காம உடனே டாக்டர் கிட்ட போயிடுங்க. பிளாக் 14. டாக்டர் கிட்ட போனா என்ன நடக்கும்? பயப்பட வேண்டாம். டாக்டர் கிட்ட போறதுன்னா சிலருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். ஆனா பூனைக்கடி விஷயத்துல பயப்பட தேவையில்லை. அங்க என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். முதல்ல டாக்டர் உங்க கிட்ட எப்படி கடிச்சது, எந்த பூனை கடிச்சது, அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களான்னு சில கேள்விகள் கேட்பாரு. அதுக்கப்புறம் காயத்தை ரொம்ப கவனமா பரிசோதிப்பாரு. காயம் எவ்வளவு ஆழமா இருக்கு, ஏதாவது நரம்புகள், தசைநாண்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்ப்பாரு. அடுத்ததா காயத்தை மறுபடியும் நல்லா சுத்தம் செய்வாரு. அவங்க அதுக்குன்னு இருக்கிற இதிகோ திரவங்களை வச்சு சுத்தம் செய்வாங்க. பூனைக்கடிய பொதுவா தையல் போட மாட்டாங்க. ஏன்னா தையல் போட்டா உள்ள இருக்கிற பாக்டீரியாக்கள் வெளியே வராம உள்ளேயே மாட்டிக்கும். அதனால காயத்தை திறந்து வச்சு அதுதானா ஆறுறதுக்கு விடுறதுதான் நல்லது. அப்புறம் உங்களுக்கு தொற்று வராம இருக்க ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் கொடுப்பாரு. ஒரு 5 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் சாப்பிட வேண்டியிருக்கும். கடைசியா உங்க டெட்னஸ் தடுப்பூசி நிலவரத்தை கேட்டு தேவைப்பட்டா ஒரு பூஸ்டர் ஊசி போடுவாரு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு வியாதி கார்டு தான். பிளாக் 18 தடுப்பு சக்தி. பாகம் 1. உங்க பூனைய புரிஞ்சுக்கோங்க. வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். பூனை நம்மள கடிக்காம கீறாம பாத்துக்கிறது எப்படி? அதுக்கு முதல்ல நாம நம்ம பூனைய நல்லா புரிஞ்சுக்கணும். பூனைகளுக்கு ஓவர் ஸ்டிமுலேஷன் ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நம்ம ரொம்ப நேரமா அத ஒரே இடத்துல தடவிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு கட்டத்துல எரிச்சல் வந்துடும். அந்த எரிச்சல்ல அது திடீர்னு கடிச்சிடும். அதனால உங்க பூனையோட உடல் மொழிய கவனிங்க. அது வாலை வேகமா ஆட்ட ஆரம்பிச்சா இல்ல தோலை சிலிர்த்துக்கிட்டா அதுக்கு போதும் நிறுத்துன்னு அர்த்தம். உடனே அதை தொந்தரவு செய்யறத நிறுத்திடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க கைகளையோ கால்களையோ வச்சு பூனையோட விளையாடாதீங்க. அப்படி செஞ்சா நம்ம கை கால்கள் எல்லாம் ஒரு விளையாட்டு பொருள்னு அது தப்பா புரிஞ்சுக்கும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் அதை கடிச்சு கீறி விளையாட ஆரம்பிச்சிடும். இது சின்ன வயசுல கியூட்டா இருக்கலாம், ஆனா பூனை வளர வளர அதோட கடி பலமாயிடும். அதனால பூனையின் நம்பிக்கைய சம்பாதிங்க, அதோட எல்லைகளை மதியுங்க. பிளாக் 15 தடுப்பு சக்தி. பாகம் 2 சரியான விளையாட்டு முறை. பூனைகளோட விளையாடுறது ரொம்ப முக்கியம். அது அவங்களோட வேட்டை உள்ளுணர்வை திருப்திப்படுத்தி
மன அழுத்தத்தை குறைச்சு சுறுசுறுப்பா வைக்கும். ஆனா எப்படி விளையாடுறோம்ன்றது அதை விட முக்கியம். எப்பவும் ஒரு விளையாட்டுப் பொருளை வச்சுதான் விளையாடணும். ஒரு குச்சியில கட்டி தொங்க விட்ட இறகு, ஒரு நூல் பந்து இல்ல லேசர் லைட் மாதிரி. இந்த மாதிரி பொருட்கள் மூலமா விளையாடும்போது உங்களுக்கும் பூனைக்கும் நடுவுல ஒரு பாதுகாப்பான தூரம் இருக்கும். பூனை அந்த பொருளைத்தான் தாக்கும், உங்க கைகளை இல்ல. லேசர் லைட் வச்சு விளையாடும்போது ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கோங்க. விளையாட்டு முடிஞ்சதும் அந்த லேசர் புள்ளியை ஒரு உண்மையான விளையாட்டுப் பொருள் மேல கொண்டு போய் நிறுத்தி பூனையே அதை பிடிக்க விடுங்க. அப்பதான் நான் எதையோ பிடிச்சிட்டேன்ன்ற ஒரு திருப்தி அதுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது ஒரு விதமான விரக்தியில இருக்கும். தினமும் குறைஞ்சது 15-20 நிமிஷம் உங்க பூனையோட இந்த மாதிரி விளையாடுனீங்கன்னா அது அதோட சக்தியை எல்லாம் இதுல செலவு பண்ணிடும். அப்புறம் உங்களை கடிக்கிற எண்ணமே அதுக்கு வராது. பிளாக் 16. கீறல்களுக்கு என்ன முதலுதவி? அது கடி மாதிரி ஆபத்தானதா? பூனையின் கீறல்களும் சாதாரணமானது இல்லை. மேலோட்டமான கீறல்களுக்கு கடிக்கு செஞ்ச அதே முதலுதவியைத்தான் செய்யணும். நல்லா சோப்பு போட்டு தண்ணியில கழுவி சுத்தமா வச்சுக்கணும். ஆனா கீறல்கள்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பூனைக்கடி மூலமா பரவுற பாஸ்டரெல்லா பாக்டீரியாவை விட கீறல்கள் மூலமா பரவுற பார்டோனெல்லா பாக்டீரியா, அதாவது பூனை கீறல் நோயை உண்டாக்குற பாக்டீரியாவோட அபாயம் அதிகம். ஏன்னா பூனைகள் தன்னோட பின்னங்கால்களால உடம்ப சொரியும் போது தெள்ளுப்பூச்சியோட எச்சங்கள்ல இருக்கிற இந்த பாக்டீரியா அதோட நகங்களுக்கு அடியில போய் தங்கிடும். அப்புறம் அது நம்மள கீறும்போது அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போயிடும். அதனால ஒரு கீறல் ஆழமா இருந்தாலோ இல்ல ஒரு விலங்கு அதை கடிச்ச மாதிரி இருந்தாலோ அதுக்கும் கடிக்கு கொடுக்கிற அதே முக்கியத்துவத்தை கொடுக்கணும். குறிப்பா பூனை கீறலுக்கு அப்புறம் அந்த இடத்துல கொப்பளம் நெறிக்கட்டி வீங்க ஆரம்பிச்சா அது பூனை கீறல் நோயா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு உடனே டாக்டர் கிட்ட போகணும். பிளாக் 11. குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள். ஒரு சிறப்பு கவனம் தேவை. வீட்ல குழந்தைகளோ இல்ல வயதானவர்களோ இருந்தா பூனை கடி மற்றும் கீறல் விஷயத்துல நாம இன்னும் 2 மடங்கு அதிக கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 2 வயதினருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாகவே கொஞ்சம் குறைவா இருக்கும். இதனால அவங்களுக்கு தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். தொற்று ஏற்பட்டாலும் அது ரொம்ப தீவிரமாகிறதுக்கான அபாயமும் இருக்கு. குழந்தைகள் பூனைகளோட எப்படி விளையாடணும்னு தெரியாம அதோட வாலை இழுக்கிறது, காதை பிடிக்கிறதுன்னு அதை தொந்தரவு செய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல பூனை பயந்து போய் குழந்தைகளை கீறிடலாம் இல்ல கடிச்சிடலாம். அதனால குழந்தைகளை பூனைகளோட தனியா விடாம நம்ம கண்காணிப்புல விளையாட வைக்கணும். பூனையை எப்படி மென்மையா கையாளணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒருவேளை குழந்தைகளுக்கோ இல்ல வயதானவர்களுக்கோ லேசான கீறல் பட்டா கூட அதை அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவ ஆலோசனை பெறுவதுதான் பாதுகாப்பான வழி. பிளாக் 18. கட்டுக்கதைகளும் உண்மைகளும். பூனை கடி பத்தி நிறைய கட்டுக்கதைகள் நம்ம ஊர்ல உலவிட்டு இருக்கு. அதுல சிலதை இப்ப உடைப்போம். கட்டுக்கதை 1. மனுஷங்களோட வாயை விட பூனையோட வாய் சுத்தமானது. இது ஒரு மிகப்பெரிய பொய். பூனைகளோட வாயில கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கு. அதுல சிலது நமக்கு கடுமையான நோய்களை உண்டாக்கும். கட்டுக்கதை 2. பூனை அதோட காயத்தை நக்கி சரி பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம காயத்தையும் நக்குனா சீக்கிரம் ஆறிடும். இதுவும் தப்பு. பூனையோட உமிழ்நீர்ல இருக்கிற ஆன்டிசெப்டிக் தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அதுல இருக்கிற பாக்டீரியாக்கள் நம்ம காயத்துக்குள்ள போனா நிலைமை இன்னும் மோசமாகும். கட்டுக்கதை 3. இது சின்ன கீறல் தானே, ஒன்னும் செய்யாது. எந்த ஒரு கீறலும் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புக்குள்ள நுழையறதுக்கு ஒரு வாசல் மாதிரி. அதனால எல்லா காயங்களையும் நாம சீரியஸா எடுத்துக்கிட்டு சுத்தம் செய்யணும். இந்த மாதிரி கட்டுக்கதைகளை நம்பி உங்க ஆரோக்கியத்தோட விளையாடாதீங்க. பிளாக் 19. உங்க பூனையின் ரவுடித்தனத்தை கையாள்வது எப்படி? சில பூனைகள் மட்டும் ஏன் ரொம்ப ஆக்ரோஷமா அடிக்கடி கடிக்கிற மாதிரி இருக்கு? இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கலாம். 1. மருத்துவ ரீதியான காரணம். பூனைக்கு உடம்புல ஏதாவது வலி இருந்தா, உதாரணமா பல்லுல வலி இல்ல வயித்துல வலி இருந்தா அது ஒரு விதமான எரிச்சல்ல இருக்கும். நாம அதை தொடும்போது அந்த வலி அதிகமாகி நம்மள கடிச்சிடலாம். அதனால உங்க பூனையோட நடத்தை திடீர்னு மாறினா
முதல்ல ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் அதுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கோங்க. 2வது காரணம் நடத்தை சம்பந்தப்பட்டது. சின்ன வயசுல சரியான சமூக பழக்க வழக்கங்களுக்கு உட்படாத பூனைகள், இல்ல மோசமான அனுபவங்களை சந்திச்ச பூனைகள் பயத்தினால ஆக்ரோஷமா நடந்துக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒரு விலங்கு நடத்தை நிபுணரோட அனிமல் பிஹேவியரிஸ்ட் உதவிய நாடுறது நல்லது. அவங்க உங்க பூனையோட பிரச்சனைக்கு சரியான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. பொறுமையும் சரியான பயிற்சியும் உங்க ரவுடி பூனைய ஒரு நல்ல பிள்ளையா மாத்தும். பிளாக் டு பீர காயம்பட்ட பிறகு வீட்டு பராமரிப்பு. நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த பிறகோ இல்ல காயம் சின்னதுதான்னு நீங்க முடிவு செஞ்ச பிறகோ அந்த காயத்தை வீட்ல எப்படி பராமரிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் ஆன்டிபயோட்டிக் கொடுத்திருந்தா அத ஒரு நாள் கூட தவறாம முழு கோர்ஸையும் முடிக்கணும். இப்ப வலி இல்ல பரவாயில்லன்னு பாதியில நிறுத்தவே கூடாது. காயத்தை தினமும் ஒரு தடவையாவது சுத்தமான தண்ணியால கழுவி உலர்வாக வச்சுக்கணும். காயம் திறந்திருந்தா அதுல தூசி அழுக்கு படாம இருக்க ஒரு சுத்தமான காத்தோட்டமான பேண்டேஜ் போட்டு மூடலாம். ஆனா ரொம்ப இறுக்கமா கட்ட வேண்டாம். தினமும் பேண்டேஜ மாத்தும்போது தொற்று நோய்க்கான அறிகுறிகள் ஏதாவது வருதான்னு கவனமா பாருங்க. சிவந்த நிறம் பரவுற மாதிரி இருந்தாலோ, வீக்கம் அதிகமானாலோ, இல்ல சீழ் வந்தாலோ உடனே மறுபடியும் டாக்டர் கிட்ட போகணும். சரியான பராமரிப்பு உங்க காயம் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமா ஆறுறதுக்கு உதவும். உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ஆக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பஞ்சு மூட்டை சர்வாதிகாரி அடுத்த தடவை உங்க மேல தன்னோட பல்லை பதிக்கும்போது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சுருக்கமா சொல்லணும்னா, உடனே சோப் போட்டு கழுவுங்க, கடுமையான கெமிக்கல்களை பயன்படுத்தாதீங்க, தொற்று நோய்க்கான அறிகுறிகளை கண்காணிங்க, சந்தேகம் இருந்தா உடனே டாக்டர் கிட்ட ஓடுங்க. ஆமாங்க, நம்ம பூனைகள் சில சமயம் நம்மள காயப்படுத்திடலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நம்ம மடியில வந்து படுத்துக்கிட்டு குரட்டை விடும்போது அந்த வலியை எல்லாம் நாம மறந்துடுவோம் இல்லையா? ஏன்னா எல்லா குறும்புகளுக்கும் மேல அவங்க நம்மளோட செல்லக் குழந்தைங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க மாதிரி பூனை பைத்தியமா இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா ஒரு கேள்வி. உங்க பூனை உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத ஒரு பரிசு, கடி அல்லது கீறல் பத்தின காமெடியான கதைய கமெண்ட்ல சொல்லுங்க. படிச்சு என்ஜாய் பண்ணலாம்.